Hi guys, welcome to Market Express. நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ஃபண்டு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபண்டாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக பார்த்த நேவியோட நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு 2000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சில அமௌண்ட் வந்து எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கோம், சில அமௌண்ட்டு வந்து ஒன் டைம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக எடுத்திங்கன்னா இந்த நேவி நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட்டு ஃபண்ட் எடுத்திங்கன்னா வரன் ஃப்ராங்கி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ எடுத்திங்கன்னா இப்போலாம் வந்து NAV கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்போலாம் சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நம்ம டவுன் டைமில் சில ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம், சில மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக எடுத்திங்கன்னா இந்த 2 ஃபண்டை கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. வெரி ஹை ரிஸ்க்காக இருந்தாலும் ஈக்விட்டி பேஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டாக்னா கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி கேப் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஈக்குவலான ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாரு. அது இல்லாமல் அவர் எப்போ வேணாலும் அந்த ஃபண்டோட ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறதும் சரி, ஸ்டாக்ஸ் வெளிலேருந்து போகிறதும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க, நல்ல செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய ப்ரெஃபரன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபரன் பேங்க் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் இன்னொரு எடுத்திங்கன்னா நேவி 50 ஃபண்டு வந்து உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும்.